நம்முடைய மரணம் நல்ல மரணமாக இருக்கணுமா, தீய மரணமாக இருக்கணுமா? யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றேன். மார்க்க விஷயங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இறைவனின் திருப்பெயரால் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு ஜனாசா கொண்டு செல்லப்படுது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒருவர் மரணித்து விட்டால் அப்படின்னு சொன்னால் ஒன்று அவர் ஓய்வு எடுத்துக்கிறாரு, இல்லைன்னா அவரிடமிருந்து மற்றவர்கள் ஓய்வு எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் சஹாபாக்கெல்லாம் கேட்குறாங்க, யார சொல்லலாம், என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவர் ஒரு நல்ல அடியானாக இருந்தா அப்படின்னு சொன்னால் அவர் இந்த உலக துன்பங்களிலெல்லாம் விடுபட்டு இறைவனை நோக்கி அவனுடைய அருளை நோக்கி அவர் போகிறாரு. இன்னும் அவரிடமிருந்து விடுதலை பெற்றார் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இந்த உலகத்தில் இருக்கும்போது அவர் பிறருக்கு துன்பங்களையும் துயரங்களையும் கெடுதலையும் கொடுத்துக்கிட்டு இருந்தனால இவர் எப்படா போவார் அப்படிங்கிற பட்சத்தில் சில மனிதர்கள் வாழ்வாங்க இல்லையா, நவுது பில்லாஹிமின், அது போன்று நம்ம இருக்கக்கூடாது. அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய மனிதர் இறந்து போயிட்டாருன்னு சொன்னால் இவரிடமிருந்து இந்த மக்கள் ஊர் எல்லாமே ஓய்வு பெறும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் 2 மரணங்களை சொல்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபையில் இருந்திருக்கும்போது ஒரு ஜனாசா கொண்டு செல்லப்படுது. அப்போ அந்த ஜனாசா கொண்டு போகிறவங்களை பற்றி மக்கள் நல்ல விதமாக பேசுகிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, உறுதியாகிருச்சுன்னு 3 விதமாக சொல்கிறாங்க. அதே போல் மற்றொரு ஜனாசா போகுது. அப்போ மக்கள் கெட்டு விதமாக பேசிக்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் அப்பையும் சொல்கிறாங்க, உறுதியாகிருச்சு. அப்போ சஹாபாக்கள்ல உமர் ரலியல்லாஹு கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ் ஏன் இப்படி சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அந்த மனிதர் நல்லவரா அப்படின்னு நீங்கள் பேசுனீங்கன்னு சொன்னால் நீங்கள் அல்லாஹுடைய சாட்சிகளாக இருக்கீங்க. அவர் செய்யக்கூடிய அமல்களை அல்லாஹ் பார்த்துருக்குறான். அதே போல் மனிதர்களுக்கு மத்தியிலையும் அவருக்கு ஒரு தீர்ப்பு வழங்கப்படும் இல்லையா. அப்போ அந்த அடிப்படையில் அவர் நல்ல விதமாக நடந்துக்கணும்னா இறைவனிடத்தில் சொர்க்கம் உறுதியாகவும், அதே போல் மனிதர்கள் தீய விதமாக அவரை பற்றி பேசினாங்கன்னு சொன்னால் அவருக்கு நரகம் உறுதியாக்கப்படும் அப்படிங்கிற விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்துகிறாங்க. அப்போ அந்த அடிப்படையில் நம்முடைய மரணம் வாழ்நாளில் நல்ல அமல்களை செய்து அமைத்து கொள்ள வேண்டும் இன்ஷா அல்லாஹ்.